பாருங்கள், இந்த சவுச்சவுலாம் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும். அதை நல்லா கொஞ்சம் போட்டு அவிய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பில் இந்த கூட்டு செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது இதில் வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சவுச்சவை இதில் சேர்த்துக்கலாம். அது கூட வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் ரொம்ப சேர்க்கக்கூடாது, லைட்டாக ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் சீரகம் சோம்புத்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி கொதிக்க விட்டோம்னா நல்லா வெந்து வந்துடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கலர் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம ஒரு இது வேணால் ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து இந்த கூட்டில் கொஞ்சம் தேங்காய் பூ வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். தேங்காய் பூ போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தாளித்து ஊற்றிடுவோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டாச்சு. இந்த எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். இந்த கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் கடலை பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயத்தூள். சவுச்சவுக்கு வந்து கண்டிப்பாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தாளிப்பை அதில் ஊற்றிக்கலாம். தாளிப்பை ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் நல்லா கொதித்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நல்லா சூப்பரான சவுச்சவு கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சவுச்சவு கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சூடான சாதத்துக்கு இதை போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.